அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமூக நீதி என்று பெற்றுவது அது கார்ப்பரேட் நீதியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அளவு திமுகவோ, திமுக ஆட்சியோ செய்யலாம். செய்தால் தான் ஓட்டு வரும், வேற வழி கிடையாது. ஆனா கார்ப்பரேட்டுக்கான நீதியாக நீங்க செயல்படுகின்றீர்கள் சொல்ல. அதனாலதான் பரந்தூர்ல நீங்க யாருக்காக இருக்கிறீங்க, செய்யாறுல யாருக்காக இருக்கீங்க. இது தலித்து மக்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமை அதிகமாக இருக்கும். ஆனா கார்ப்பரேட் என்று வந்துவிட்டால் கார்ப்பரேட்டுக்கான நீதியை தான் திமுக காட்டுகிறதே தவிர மக்களுக்கான நீதியை காட்டவில்லை. திமுக அரசாங்கத்தை மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? இதுல எதிர்கட்சிகளும் இருக்கு, நாட்டை ஆளும் பாஜக கட்சியும் இருக்கு. இவங்களும் ஒரு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு குரலை ஒழிக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஒன்றியத்துல பிஜேபிக்கு மாற்றான ஒரு அரசை இங்க நடத்தி காட்டுகிறீங்களா? அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? அங்க ஒன்றியத்துல இருக்கின்ற கல்விக் கொள்கையை வேறு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறீங்க. சரி, அதுல நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு முயற்சி பண்றீங்க, இருக்கட்டும். அங்கு இங்கு சில விஷயங்களை மாற்றுக்கிறேன். நான் ஏன்னா கார்ப்பரேட் பொருளாதார கொள்கை விஷயத்துல மோடிக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? சரி, அங்க வேற நீங்க செஞ்சு காட்டுங்க, நாங்க இங்க தனியார் மயம் ஆக்க மாட்டோம், தேவையற்ற வகையில் எதையும் தனியார் மயம் நாங்கள் ஆக மாட்டோம் என்று நீங்க சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறேன்.